வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மொத்தம் ரூபாய் 8,53,00,000 மதிப்பில் முடிவுற்ற வீடற்ற மாற்றுத்திறன் பெண்களுக்கான காப்பகம், உடற்பயிற்சி கூடங்கள், பல்நோக்கு கட்டடங்கள், உள் விளையாட்டரங்கம், சிற்றுண்டியகம் மற்றும் அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்தார். புகழ்பெற்ற காட்டுயிர் ஆய்வாளர் முனைவர் அஜித்குமார் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். குரங்கினங்கள் பற்றிய தென்னிந்தியாவின் முன்னோடி ஆய்வாளரான இவர் 1970களில் சோலை மந்திகள் எனப்படும் சிங்கவால் குரங்குகள் பற்றிய ஆய்வை மேற்கொண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மாநில கல்லூரியில் பயின்று நோபல் பரிசு வென்ற பத்ம விபூஷன் விருது பெற்ற தமிழ்நாட்டின் இயற்பியல் விஞ்ஞானி டாக்டர் சந்திரசேகர் அருங்காட்சியகத்தையும் திறந்து வைத்து சர் சி வி ராமன் அவர்கள் பயின்ற வகுப்பறையில் மாணவ மாணவிகளோடு அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டதுடன் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் கடந்த ஆண்டில் 52% அதிகரித்துள்ளது. அவர்கள் வாழ தகுதியற்ற நாடாக தமிழகத்தை மாற்றிவிடக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் சிலர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை பாலியல் குற்றவாளி என்று விமர்சனம் செய்துள்ளனர். இதுகுறித்து சென்னை விமான நிலையத்தில் நிருபர்கள் சந்திப்பில் சீமான், எது கண்ணியம், நான் பாலியல் குற்றவாளியா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் 2026ஆம் ஆண்டு தேர்தல் நிலைப்பாடு குறித்து தந்தி டிவிக்கு பிரசாந்த் கிஷோர் பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதில் பல முக்கிய தகவல்களை அவர் பகிர்ந்துள்ளார். நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் பெண்கள் குறித்து சீமான் பேசியது பற்றி அவர் வீட்டில் உள்ள பெண்களும் அவரது கட்சியில் உள்ள பெண்களும் கேள்வி கேட்க வேண்டும் என கனிமொழி எம்பி கருத்து தெரிவித்துள்ளார். நடிகை விஜயலட்சுமி பாலியல் வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் பெண் என்றும் பாராமல் படு ஆபாசமாக பேசினார். சீமான் பேசியதில் பல வார்த்தைகளை ஊடகங்கள் மியூட் செய்து ஒளிபரப்பும் அளவுக்கு அவரது பேச்சு இருந்தது. சீமானின் பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இதேபோல் பெண் அரசியல் பிரமுகர்களும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் என்னுடைய கண்ணீர் சீமானை சும்மா விடாது என்று நடிகை விஜயலட்சுமி சாபமிட்டுள்ளார். இசைஞானி என ரசிகர்களால் கொண்டாடப்படும் இளையராஜா சில மாதங்களுக்கு முன் சிம்பொனி இசையை 35 நாட்களில் எழுதி முடித்ததாக கூறி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். தொடர்ந்து அவரது இசையமைப்பில் வெளியான ஜமா திரைப்படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் இசையமைப்பாளர் இளையராஜாவை நேரில் சென்று தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கை தேவையில்லை என இந்தி திணிப்புக்கு எதிராக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. இதற்கிடையே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் மத்திய அரசின் 34 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஒரு தமிழர் ஆசிரியர் கூட இல்லை என திமுக எம்எல்ஏ ஏழன் பரபரப்பு குற்றம் சாட்டினை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தற்காலிகமாக தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு மற்றும் செய்தி தொடர்பு நிர்வாகிகள் தெரிவிக்கும் கருத்துக்களே தங்களது நிலைப்பாடு என்றும் தமிழக வெற்றி கழக பெயரில் விஷம கருத்துக்களை திணிக்கும் முயற்சி வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள நகராட்சி திடலில் 3வது புத்தக திருவிழா ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. பெண்களை அவதூறாக பேசுவதை கேட்டுக்கொண்டு சகித்துக்கொண்டு சீமானுடன் எப்படி கட்சியில் இருக்கிறார்கள் என எனக்கு தெரியவில்லை என கனிமொழி கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக சீமான் பாலியல் குற்றவாளி என்று என்னை சொல்ல நீங்க யார் என்று கடுகடுத்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் அருகே உள்ள ஆயிரப்பேரி அருகே சென்ற ஆடி கார் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. தீ பற்றியதும் காரில் இருந்தவர்கள் வெளியேறினர். இதையடுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தென்காசி தீயணைப்பு மீட்புக் குழுவினர் வாகனத்தில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். 4 சதாப்தங்களுக்கு மேல் திரைத்துறையில் பணியாற்றி வரும் இளையராஜா தற்போது 35 நாட்களில் ஒரு முழு சிம்பொனியை உருவாக்கி முடித்துள்ளதை தொடர்ந்து வரும் 8ஆம் தேதி இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் இளையராஜாவின் முதல் நேரடி சிம்பொனி இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரையிலான 4வது வழித்தடத்தில் முல்லைத்தோட்டம் கரையான் சாவடி இடையே மேம்பால பணிகள் நிறைவடைந்துள்ளன. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் நேற்று முன்தினம் மீனவர்கள் உண்ணாவிரதத்தை தொடங்கினர். இரவு வரையிலும் இந்த போராட்டம் நீடித்தது. அதன் பின்னர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு காத்திருப்பு போராட்டத்தை மீனவர்கள் தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து கவர்னர் RN ரவி இவர்களை சந்தித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சிக்கு தொடர்பில்லாத நபர்கள் கருத்து சொல்வதை ஏற்க முடியாது. கட்சியால் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டவர்கள் கூறுவது மட்டுமே கட்சியின் கருத்து என்று தமிழக வெற்றி கழக தலைமை அறிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில்களில் பிப்ரவரி மாதத்தில் 86,65,803 பேர் பயணம் செய்துள்ளனர். இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து வைத்துள்ள ராமேஸ்வரத்தை சேர்ந்த 42 மீனவர்களையும் அவர்களின் 8 விசைப்படகுகளையும் மீட்டு தருமாறு ஆளுநர் RN ரவியிடம் மீனவர்கள் இன்று கோரிக்கை மனு அளித்தனர். குற்ற செயல்களுக்கு ஆதரவளிக்கும் கர்நாடகா டூப் போலீஸ் தான் அண்ணாமலை என்று அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார்.
அம்ரித் பாரத் நிலையம் திட்டத்தின் கீழ் மாம்பலம் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை இந்த மாத இறுதிக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டத்தினை மேலும் வலுப்படுத்துவதற்காக சமூக அமைப்புகள் மாநாடு சென்னையில் நேற்று நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். சாத்தூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன் உள்ளிட்டோருக்கு எதிரான ஆள்கடத்தல் மற்றும் கொலை மிரட்டல் வழக்கை 6 மாதங்களில் விசாரித்து முடிக்குமாறு ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் வீரராகவபுரத்தை சேர்ந்தவர் சேகர் என்கிற கோ சந்திரசேகர், வயது 65, தலை சிறந்த ஓவியரான இவர் கடந்த 30 ஆண்டுகளாக சேகர் என்ற பெயரில் பிரபல நாளிதழ்கள், வார மாத இதழ்களில் ஓவியங்களை வரைந்து வந்தார். இந்த நிலையில் பிரபல ஓவியர் சேகர் இன்று காலமானார். பட்டியல் இனத்தை சேர்ந்த அரசு பணியாளர்களுக்கான பதவி உயர்வு மசோதா பேரவையில் தாக்கலாக வாய்ப்புள்ளதாக திருமாவளவன் தகவல் அளித்துள்ளார். 5 கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன், வயது 38, திருமணமாகாத இயக்கத்தில் மதுவுக்கு அடிமையான இளைஞர் வீட்டில் ஆளில்லாத நேரம் சேலையில் தூக்கிலிட்டு பரிதாபமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ராமேஸ்வரத்தில் 3வது நாளாக தொடரும் போராட்டம். கருப்பு சட்டையுடன் மீனவர்கள் கஞ்சி தொட்டி திறக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் புத்தன்துறை அந்தோணியார் ஆலய திருவிழாவில் அலங்கார பணிகளை மேற்கொண்ட போது மின்சாரம் பாய்ந்து 4 பேர் உயிரிழந்தனர். திருச்சியில் நடைபெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருச்சிக்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த போது சீமான் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கை சட்டப்பூர்வமாக எடுத்த நடவடிக்கைதான், அதில் அரசியல் அழுத்தம் எதுவுமில்லை என்று தெரிவித்துள்ளார். விராலிமலையில் கோயில் விழாவுக்கு ஒலிபெருக்கி கட்டும்போது மின்சாரம் தாக்கியதில் மைக் செட் தொழிலாளி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவெரும்பூர் டு கர்நாடகாவில் 45 அடி நீள மெகா வெட்டிவேர் மாலையை பூஜித்து கிராம மக்கள் அனுப்பி வைத்தனர். கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் பெரியார் தொடர்பான கருத்தரங்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார். அப்போது வாழ்நாள் முழுவதும் செருப்பு போட முடியாது தம்பி என்று அண்ணாமலையை செந்தில் பாலாஜி கலாய்த்துள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்காது என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் கள்ளச்சந்தையில் மதுவிற்கும் நபரிடம் பேரம் பேசிய வீடியோ வைரலான நிலையில் எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கல்லூரி பேராசிரியர் தகுதி தேர்வுக்கான முன்னேற்பாடுகளை சிறப்பாக மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலர் நா. முருகானந்தம் அறிவுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு நாளை தொடங்க உள்ள நிலையில் தேர்வு மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. ரமலான் நோன்பு தொடங்கியது. பள்ளி வாசல்களில் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனைகளில் 1300 யோகா பயிற்றுநர்கள் நியமிக்க வேண்டும் என்று இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதி துறை இயக்குநர் விஜயலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். அரசியலில் யாரும் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்று சொல்வார்கள். மக்கள் பிரச்சனைகளில் ஆளுங்கட்சியுடன் மோதும் அரசியல் கட்சிகள் கூட தேர்தல் நேரத்தில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவர்களுடன் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். இதற்கு கடந்த கால தேர்தல்களில் அமைந்த கூட்டணிகளே சாட்சி என்ற தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா நாளை கொடி ஏற்றத்துடன் தொடங்க உள்ளது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஜூலை இறுதி வாரத்தில் உலக தமிழ் மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஜனாதிபதி, பிரதமர் பங்கேற்க உள்ளனர். கடலூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அதிமுக சார்பில் நடத்தப்படும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு வைக்கப்படும் பேனர்களில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களின் புகைப்படங்கள் எந்தெந்த சைஸில் இருக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நாகை மாவட்டத்திற்கு வருகிறார். இதனையொட்டி இன்று, நாளை ஆகிய 2 நாட்கள் திருவாரூர் மார்க்கமாக நாகைக்கு செல்ல இருப்பதால் திருவாரூர் மாவட்டத்தில் முக்கிய விருந்தினர்கள் செல்லும் வழித்தடத்தை சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் ட்ரோன் கேமரா பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளம் வாயிலாக காஞ்சிபுரத்தை சேர்ந்த 16 வயது சிறுவனுடன் பழக்கம் ஏற்பட்ட 14 வயது சிறுமி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தன் வீட்டிலிருந்து வெளியேறி 2024ஆம் ஆண்டு அவரை திருமணம் செய்து கொண்டார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 2025-26ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை முதல்வர் ஸ்டாலின் நேற்று துவக்கி வைத்தார். 2 போட்டிகளில் என்ன செய்தோமோ அதையே மீண்டும் செய்வோம் என்று ரோஹித் சர்மா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவையில் தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் 4 வயது சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை ஆர்வமுடன் பங்கேற்றனர். அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ளவே இந்திய அணி விரும்பும் என்று முன்னாள் வீரர் கருத்து தெரிவித்துள்ளார்.
சென்னையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு ₹100.80 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு ₹92.39 விற்பனையானது. பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்து மாலத்தீவு வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், நாளை தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.